பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் மறுபடியும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய கிருபையினால் தொடர்ந்து 3 காலங்கள், அதுக்கு முன்னால் 3 நல்லவர்கள், 3 கெட்டவர்கள், 3 விதவைகள், இப்படி தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். 3 காலங்களில் கடந்த காலத்தை நாம் பார்த்தோம். வருங்காலம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோம். வருங்காலம் நமக்கு ஒரு இளைப்பாறுதலின் காலம். வருங்காலம் அந்தி கிறிஸ்து வெளிப்பட போகிற காலம். அதே போல் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உடன் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்கு சொன்ன ஒரு காரியத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1ஆம் வசனம் அதில் போட்டிருக்கு, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, வரப்போகிற காலம் கொடுமையான காலம், கொடிய காலம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. வருங்காலம் எப்படி இருக்கும்னு சில பேர் கேட்பாங்க, யோசிப்பாங்க. வருங்காலம், ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்முடைய வருங்காலம் அவர் கையில் இருக்குங்க. அவர் நம்ம காலத்தை பார்த்துக்குவார். பைபிளில் போட்டிருக்கு, குணசாலியான ஸ்திரியை பற்றி பைபிள் சொல்லுது, அவள் வருங்காலத்தை பற்றி மகிழ்கிறாள். சரியா? நம்ம அவருடைய பிள்ளையாக இருப்போம், அவருக்குள்ளே வாழ்வோம், நம்முடைய வருங்காலத்தை அவர் பார்த்துக்குவார். ஆனால் இந்த உலகத்தில் வருங்காலத்தில் நடக்க போகிற சம்பவங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இன்னொரு காலத்தை பார்க்க வேண்டியிருக்கு. அது என்னென்னா, இந்த காலம், வருங்காலம் இப்படியெல்லாம் இருக்க போகுது. அந்த வருங்காலத்தில் நம்ம தேவனோடு கூட வாழ்வதற்கு இந்த காலம் நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம இந்த காலம், அதாவது நிகழ்காலம் அப்படிங்கிற தலைப்பில் அதை பார்ப்போம். இப்போ கவனிங்க, பவுல் சொல்கிறாரு, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துட்டு அதில் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறார். எப்படி தான் முடிக்கிறாரு, நான் படிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக 1லேருந்து 5 வரைக்கும் நீங்கள் உட்காந்து கொஞ்சம் படித்து பாருங்கள். சரியா? அதில் 5வது வசனத்தில் சொல்லும் பொழுது, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள், இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. சில மனுஷங்களை விட்டு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு தெரியுமா? விலக வேண்டியிருக்கு. அதுக்கு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. எப்படி எனில், மனுஷர்கள் தற்புரியராயும் பணப்புரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும், இன்றைக்கி எல்லாம் அப்படி தான் இருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையும் லிஸ்ட்டை அப்படியே படித்து பாருங்கள். சுபாவ அன்பு கூட இருக்காதுன்னு சொல்கிறாரு. நான் எல்லாவற்றையும் சொல்லாமல் நான் ஒரே ஒரு வார்த்தை இல்லை 2 வார்த்தையை மட்டும் சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், அதில் 3வது அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் அப்படி கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். பாருங்களேன், என்ன திரும்ப சொல்லுவார். 3ஆம் வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா அந்த வார்த்தையை பாருங்களேன், நான் சொல்கிறேன். 3வது அதிகாரத்தில் 3ஆம் வசனம், சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் இருப்பாங்க. இதான் ரொம்ப முக்கியம். யாரை பகைப்பாங்க? நல்லவங்களை பகைப்பாங்க. இப்போ சில பேர் சொல்லுவாங்களா, நான் நன்மை தானே செஞ்சேன், நான் உனக்கு நல்லது தானே சொன்னேன், ஆனால் அதை கூட அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே. இதுதான் கடைசி காலம். இதுதான் வருங்காலம். எப்படி இருக்கும்னா இதை விட கொடுமையாக இருக்கும். இதை விட எப்படி இருக்கும்? கொடுமையாக இருக்கும். நீங்கள் தயவு செய்து இதை நீங்கள் படிங்க. இதை படிச்சிங்கன்னா அழகாக போட்டிருக்கு. துரோகிகளாக இருப்பாங்க, துணிகரம் உள்ளவங்களாக இருப்பாங்க. இன்றைக்கி ஊழியக்காரங்க நிறைய பேர் துணிகரமாயிட்டாங்க, விசுவாசிகள் நிறைய பேர் துணிகரமாயிட்டாங்க. தேவனுடைய சத்தியத்தை புரட்டுறதில் துணிகரம், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறதில் துணிகரம். இன்றைக்கி துணிகரம், தெய்வ பக்தி கிடையாது, தெய்வ பயம் கிடையாது. தெய்வ பயம் இல்லாமல் துணிகரமாக இன்றைக்கி நிறைய பேர் வாழ்கிறாங்க. துணிகரமாக சத்தியத்தை புரட்டுறாங்க, துணிகரமாக வேதத்துக்கு விரோதமாக நடக்கிறாங்க. ஐயா, வருங்காலம் இதை விட மோசமாக இருக்கும். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நல்லா கவனிங்க. பழைய காலத்தில் இருந்த பரிசுத்தவான்களுடைய நடக்கைகள் எப்படி இருக்குது, இப்போ பரிசுத்தவான்கள் என்று தங்களை சொல்லிக்கொள்கிறவங்க நடக்கைகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பழைய காலத்து ஊழியக்காரங்க, பழைய காலத்து விசுவாசிகளை பாருங்கள், இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகளை கொஞ்சம் பாருங்கள். இன்னும் வர வர ரொம்ப மோசமாக போயிடும். இன்றைக்கி இருக்கிற ஊழியக்காரங்களை பாருங்கள். நான் இப்படி சொல்கிறேன், ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், அதையும் சேர்த்து சொல்கிறேன். எப்படின்னா, அந்த காலத்தில் தான் இப்போ நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி அப்படிலாம் கிறிஸ்தவங்க எப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்ச்சுக்கு கரெக்ட் டைமுக்கு வருவாங்க, நேர் முழங்கால நின்று ஜெபம் பண்ணுவாங்க, பெண்கள் முக்காடு போடுவாங்க. சரியா? சர்ச்சுக்குள்ளே பேச மாட்டாங்க, சர்ச்சை விட்டு வெளியே எந்திரிச்சு போக மாட்டாங்க. ஒரு பயபக்தி இருந்துச்சு. சரியா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு வர்றதே லேட்டு, அதில் வேறு ஃபோனை நோண்டுறது. என்ன ஃபோனை நோண்டுறது? இப்போவே எப்படின்னா இனிமேலாம் எப்படியாக போகுது தெரில. இனிமேலாம் ஆன்லைனில் தான் வந்துடும் போட்டிருக்கலாம். இப்போ நானுமே ஆன்லைனில் தான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேன். சரியா? அப்படி வந்துடும் போல் தெரியுது, பயமாக இருக்குது. என்ன, சில பேர் ஒரு சிலரால் நேரடியாக வர முடியாமல் பயபக்தியோடு உட்காந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஆன்லைனில் அட்டன் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. நான் அவங்கள ஒன்றும் சொல்லலை. ஆனால்
அந்த ஆன்லைனில் அட்டன் பண்ணுறது கூட சில பேருக்கு அது என்னமோ அங்கே சர்ச்சில் நடக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பாட்டுக்கு வேலையை செஞ்சுட்டு ஆன்லைனில் ஒரு பாட்டுக்கு கேட்டுக்கிட்டு அப்படி இருக்கிற ஆட்களும் இருக்காங்க. கொஞ்சம் யோசிங்கம்மா. அன்னைக்கு இருக்கிறவங்களாம் பயபக்தியாக வருவாங்க, சர்ச்சுக்குள்ளே வந்தால் வாய் பேச மாட்டாங்க, முழங்காலில் நிற்பாங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல ஆண்டவரை ஆராதிப்பாங்க, அதே போல் கர்த்தருக்கு பிரியமாக இருப்பாங்க, பயந்து இருப்பாங்க, அந்த துணிகரம் இருக்காது. அதாவது ஒரு மனுஷன் தப்பு பண்ணாலும் சில பேர் அறியாமையினால் செய்வாங்க, பலவீனத்தில் சில பேர் செஞ்சுருவாங்க. இன்றைக்கி துணிகரமான பாவம், அதான் பைபிளில் போட்டிருக்கு, அக்கிரமத்துக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடினாலே மனுஷனுடைய இருதயம் துணிகரம் கொண்டிருக்கு. அது மட்டுமல்ல, நல்லோரை பகைக்கிறவர்கள். நான் தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், மிக முக்கியமான காரியம். நல்ல மனுஷனுக்கு இன்றைக்கி நல்ல ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. நல்ல மனுஷனை இன்றைக்கெல்லாம் உலகம் சொல்கிற கேள்வியும் பைத்தியக்கார பைய, இவன் பிழைக்க தெரியாத ஆள், நல்லவங்களை பகைக்கிறவங்க இன்றைக்கி பெருகிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி மேக்சிமம் உலகத்தில் 100% ஜனங்கள் உண்மை இல்லாதவங்களாக இருக்காங்க. 90% விசுவாசிகள் உண்மை இல்லாதவங்களாக இருக்கிறாங்க. 90% ஊழியக்காரங்க உண்மை இல்லாமல், அதாவது உபதேசத்தில் உண்மை இல்லை, வாழ்க்கையில் உண்மை இல்லை, நிறைய விஷயத்தில் உண்மை இல்லை. ரொம்ப கவனமாக இருப்போம். வரப்போகிற காலம் கொடிய காலம் ஐயா. வரப்போகிற காலம் இளைப்பாறுகிற காலம், வரப்போகிற காலம் அந்தி கிறிஸ்து வெளிப்படுகிற காலம், அதே போல் வரப்போகிற காலம் கொடிய காலம். இப்போவே இப்படி இருக்குன்னா இனிமேல் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், உங்களை தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களுக்கும் தேவனுக்கு ஒரு நல்ல உறவு, நல்ல ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க, கர்த்தருக்கு பிரியமாக வாழுங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட திருச்சபைக்கு போங்க, கர்த்தருக்கு உண்மையாக இருங்க, அங்கங்கே ஓடி அலையாதீங்க, கர்த்தருக்கு உண்மையாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு வருங்காலத்தில் இன்னொரு காலத்தை சொல்கிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். God bless you.